ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பொடியாக நறுக்கின 4 பச்சை மிளகாய், இஞ்சி பீசஸ் இத்தனையும் போட்டு காயம் போட்டோம். இப்போ இதை நல்ல பொன் கலரில் வர மாதிரி சாட்டே பண்ணுறோம். இதில் 10-12 முந்திரி பருப்பு எடுத்து முழுசாகவே அப்படியே இதில் போட்டு அதையும் சாட்டே பண்ணுறோம். கமகமன்னு நல்ல வாசனையாக. இப்போ பொங்கலுக்கு வேண்டிய எல்லா சாமானும் நம்ம இதில் போட்டுட்டோம். வெண்பொங்கலுக்கு 1.5 கப் பச்சரிசி, 1 கப் பயத்தம்பருப்பு 10 நிமிஷமாக களைஞ்சி ஊற வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்க்குறோம். 8லேருந்து 9 கப் தண்ணீர் இதில் நம்ம தாராளமாக சேர்த்து உப்பு, மஞ்சப்பொடி போட்டு கலந்து கொடுத்து 5 விசில் வச்சா அருமையான வெண்பொங்கல் 10 நிமிஷத்தில் தயார். அவசியம் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொத்து, சாம்பார், சட்னி எது வேணாலும் செய்யலாம்.